அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சிருக்க அந்த இயக்கம் வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். இது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றா வந்த கட்சி. அதாவது தாவேக்காவை வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதிமுக திமுக பக்கம் போகாம இருக்கிறதற்காக அண்ணாமலை அவர்களை வந்து இங்க நிறுத்தப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்தை பரபரப்பாக வைத்திருந்தவர். அதில் கடுகளவு கூட சந்தேகமே இல்லை. தினந்தோறும் செய்தியாளர்கள் சந்திப்பு அது இதுன்னு நடத்தியும் திமுக ஃபைல்ஸுங்கிறத வெளியிட்டும் திமுகவுக்கு எதிரான பெரிய அலையை உருவாக்கி வைத்திருந்தார். அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 11% ஓட்டு. அண்ணாமலை இல்லாத பாஜக கடந்த தேர்தல் எடுத்தது வெறும் 3% ஓட்டு. அப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்த நான் எப்படி பார்க்குறேன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரதிநிதியா அல்லது வலதுசாரிகளின் பிரதிநிதியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. நீங்கள் 11% அவர் ஓட்டு எடுத்தார். அந்த 11%க்குள்ளே ஒரு பீட்ரோ, ஒரு அல்ஃபோன்ஸோ, ஒரு அப்துல்லாவோ, ஒரு ரகுமானோ இல்லை. அது முழுக்க முழுக்க ஒரு வலதுசாரித்துவ அரசியல், வலதுசாரித்துவத்துக்குள்ளே எழுந்த வாக்குகள் தான். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டில் ஒரு 14% கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப அண்ணாமலை அவர்கள் வந்துட்டார் அப்படிங்கிறதுனாலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான அரசியலாக அது இருக்காது.